அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சனி பகவான் வக்கர பயிற்சி பலன் இதுதான் நம்ம பார்க்குறோம். வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம். சனி பகவான் இப்போ பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். அவர் பின்னோக்கி போனோம்னா அடுத்த ராசிக்கு போல் அந்த மீன ராசியிலே அவர் பின்னோக்கி வர்றார். இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்க அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த வக்கரத்தினால என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள். பொதுவாகவே சனி பகவான் தான் நமக்கு வேலை, வருமானம், பிஸ்னஸ்ஸு, உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அவருடைய வக்கரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்களை செய்யக்கூடியவர். அவர் பார்த்திங்கன்னா இந்த தடவை சுமார் 137 நாட்கள் வக்கரகதி ஆகிறார். குறிப்பாக ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் வக்கரமாகிறார். இந்த வக்கர காலத்தில் நான் தனி மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஏற்றங்கள் இறக்கங்களாக அவரால் நமக்கு ஏற்பட இருக்குது. அதனால தான் சனி பகவானுக்கு நம்ம வக்கரத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம். அவரால் என்ன மாதிரியான நன்மைகள் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வக்கர சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை செய்வார். முதல்ல அவரால் நமக்கு நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு இடைஞ்சலை பண்ணுவார், தீமையை செய்வாருங்கிறதையும் பார்ப்போம். அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு என்னங்கிறதையும் பார்ப்போம். எல்லா கிரகங்களும் வெறும் நன்மையை மட்டுமே செஞ்சிரும் அப்படிங்கிறது இல்லை, இதை மறந்துடாதீங்க. நன்மையும் தீமையும் கலந்து தான் செய்வாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி, அதுலேயும் குடும்ப சனி அவர் இருக்கார் 2ஆம் இடத்துல. அங்கேயும் வக்கரமாக வர்றாரு. முதல்ல வருமானம், 2ஆம் இடம்னாலே வருமானம் தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வருமானத்தை கல்ல பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுது அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த வக்கரமான காலங்களில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் அது கண்ணில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். அது இல்லாமல் யாருடைய பணமாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அல்லது கையில் இருக்கும். இது இந்த காலகட்டங்களில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறேன். ஆக நன்மைன்னு பார்க்குற போது ரொம்ப நாளாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், குறிப்பாக லேண்டு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏங்க இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறது புரியுது. உங்களுக்கு கிடைக்கணும்னு ஒரு விதி இருக்கும் பொழுது அது எந்த ரூபத்திலையும் கிரகங்கள் செய்யும். கிடைக்கக்கூடாதுன்றதான் நீங்கள் எத்தனை கோடியை கையில் வச்சுருந்தாலும் வாங்க முடியாது. நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது பழைய பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது கட்டின வீடாக இருக்கட்டும், யூஸ்டு காராக இருக்கட்டும், இதுக்கு நிறைய வாய்ப்பு வாங்குவதற்கு இருக்குது. ஏன்னா பேசிக்கலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, சனி அப்படின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம், பழசுன்னு அர்த்தம். பழைய பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொற்காலம் தான் இதை சொல்லணும். அடுத்தபடியாக நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கைக்கு வரும். அதான் நான் முதல்லே சொன்னேன். அடுத்தபடியாக நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், மகசூலை கொடுக்கும். இதுவும் இந்த காலங்களில் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அவர் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆக 8 பார்க்குறது சிறப்பு இல்லைனால் கூட அவர் உங்களுக்கு மெயினாக 8 பார்த்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார். இதுதான் பெரிய சிறப்பு. 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகக்கூடிய காலங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய நிறைவேறாத ஆசைகள் இருக்கலாம், எண்ணங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி பண்ணி கொடுப்பார் சனி பகவான். அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருந்திருக்கு, ஆனால் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குதுன்னு தெரியல, கோர்ட்டில் இருக்குது, கேஸில் இருக்குதுன்னு தெரியல.
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது வர்றதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லைங்கிறவங்களுக்கு பொருள் கணவன் மூலமாக மனைவி மூலமாக வருமானங்கள் இருக்குது. அதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக வராத பென்ஷன் பணம் வரலாம், பிஎஃப் பணம் வரலாம், கிராஜுவேட்டி வரலாம், இன்சூரன்ஸ் பண்ணலாம் வரலாம், டிவிடெண்ட்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் கொடுத்த பணமே தவணை முறையில் வரும். சனின்னா இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு அர்த்தம். அந்த பணங்கள் எல்லாம் தவணை முறையில் வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. அடுத்தபடியாக குடும்பத்தில் ஒரு புது வரவு ஏதோ ஒன்று, அது திருமணமாகி கணவன் மனைவி அல்லது மருமகன் மருமகள் பேரன் பேத்தி இப்படி ஏதோ ஒரு குழந்தைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அந்த நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்றம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை கட்டில் வயசில் மூத்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த அண்ணன் இருக்கார், அக்கா இருக்காங்க அப்படின்னா அவர்களால் நன்மை. பிரிஞ்சு போனால் அவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், வாழ்க்கையில் உங்களுடைய நிறைவேறாத அத்தனை காரியங்களும் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். ஆக இவ்வளவு நன்மைகளே செய்யக்கூடிய சனி பகவான் நிறைய பிரச்சனைகளையும் செய்வார். என்ன பிரச்சனைன்னு பார்க்குற போது 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், ரெண்டுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும், ஆனாலும் இல்லாத மாதிரி வாழ வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இருக்குது. அன்சாட்டிஸ்ஃபைடு நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இருக்குது. ஆக இந்த 4ஆம் இடத்துல வக்கரமான சனி பார்க்குறது ஏதோ ஒரு விதமான இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி, மனக்குழப்பத்தில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால் அது மாதிரியான மைண்ட் செட்டப் இருந்தால் மாற்றுங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. அதுக்காக தொழில் இல்லாமலாம் விட்டு விட்டு நடக்கும். உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஆனாலும் லவ் சக்ஸஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த காலங்களில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் கம்மி. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், சைன் பண்ணுறதுனால நிறைய போராட்டம். இதெல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அடுத்தபடியாக ஜாப், நம்முடைய ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஆக அவருடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட்டு கொடுக்கணும். நான் பெர்மனண்ட் ஜாபில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் பெரிய ரெஃப்யூட்டர் கன்சர்ன் ஒர்க் பண்ணுறேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், இப்படிலாம் மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் எஃபர்ட்டு கொடுங்க. இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. யாரையும் வேலையில் ஜாபில் நம்பாதீங்க. எல்லா விதமான முன்னேற்றத்துக்கும் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது. அதனால் பொறுமை நிதானமாக இந்த வக்கரமான காலங்களில் உங்களுடைய ஃபீல்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான பர்சனல் லைஃப்பை யார்த்தையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் முக்கியம். கடன் வாங்காதீங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலங்கள் இருக்குது. கடனுடைய தன்மை கூடும். அது மட்டும் இல்லை, ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வக்கரமான காலத்தில் பண்ணுங்கள். அடிக்கடி கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அதே சமயத்தில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பணம் லாக் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. ஆக எல்லா விஷயத்திலையும் அடக்கி வாசிங்க. ஸோ இதிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு என்னன்னு பார்க்குற போது முதல்ல உங்களுடைய குலதெய்வம், அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வம் தெரியாமல் இஷ்ட தெய்வத்தை தரிசனம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை நல்லா கும்பிடுங்க. அது இல்லாமல் இந்த பயிற்சி வக்கரமான பயிற்சி காலத்தில் துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு குறையும். நன்றி, வணக்கம்.